தனிமையின் காதலன் இவன் அல்ல. இதை கேளு. பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் போன்ற சுதந்திர போராட்ட வீரர்களோட வரலாறு உங்களுக்கு தெரியும்னு நான் நம்புறேன். இவங்க 3 பேரையும் தூக்கிலிடுறதுக்காக ஆங்கிலேயர்கள் தூக்கு மேடையில நிறுத்துறாங்க. முதல் மரண கயிறு பகத்சிங்கோட கழுத்துல விழுது. அப்போதைக்கு புரட்சி முழக்கமான இன்குலாப் அப்படின்ற புரட்சி முழக்கத்தை வெடிக்கிறாரு. அதற்கு ரிப்ளை தரும் விதமா ராஜகுருவும் சுகதேவும் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்றாங்க. பகத்சிங் இறந்துட்டாரு. அடுத்த கயிறு ராஜகுருவின் கழுத்துல விழுது. இப்போ ராஜகுருவின் நேரம். இன்குலாப் அப்படின்ற புரட்சி முழக்கத்தை அவரு விடுக்கிறாரு. சுகதேவ் அதுக்கு ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஜிந்தாபாத் சொல்றதுக்கு ஆள் இல்லாத சுகதேவோட கழுத்துல மரண கயிறு விழுது. இப்போ இருந்தாலும் தன்னம்பிக்கை மாறாம இன்குலாப் அப்படின்ற புரட்சி முழக்கத்தை விடுக்கிறாரு சுகதேவ். 2 நிமிஷத்துக்கு நிசப்தம். இருந்தாலும் ஜிந்தாபாத் அப்படின்ற ரிப்ளை வருது. யாருன்னு பார்த்தா இவரை தூக்கிலிடப்பட போற நபரே ஜிந்தாபாத் அப்படின்ற புரட்சி முழக்கத்தை விடுக்கிறாரு. கடைசியில இருள தனிமையில மூழ்க இருந்த தோழர் சுகதேவுக்கு புரட்சியின் விதை ஜிந்துபாத்தாக சேர்ந்தது. இது மாதிரி கூஸ்பம்ஸான ஸ்டோரிஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணிட்டு புரட்சிகரமான சிந்தனை உள்ள உங்க நண்பருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நன்றி பங்களே.